நாம் பார்க்க இருக்கும் நாகப்பட்டினம் நாடாளுமன்ற தொகுதியில் யாருக்கு வெற்றி வாய்ப்பு, வேட்பாளர்களின் பலம் என்ன, பலவீனம் என்ன, வாங்க இதை பற்றிய ஒரு பார்வை காணொளியில் தொடர்ந்து காண்போம். தமிழ்நாட்டில் உள்ள 39 நாடாளுமன்ற தொகுதிகளில் 29வது தொகுதியான நாகப்பட்டினம் தொகுதியில் நாகப்பட்டினம், கீழவேளூர் தனி தொகுதியாகவும், வேதாரண்யம், திருத்துறைப்பூண்டி தனி தொகுதியாகவும், திருவாரூர் மாவட்டத்தின் திருவாரூர் மற்றும் நன்னிலம் ஆகிய 6 சட்டமன்ற தொகுதிகள் அடங்கியுள்ளது. இது பட்டியல் சாதியினருக்கான ரிசர்வ் தொகுதியாகும். நாகப்பட்டினம் நாடாளுமன்ற தொகுதியின் வரலாறாக நாம் பார்க்கும்போது, இந்த தொகுதி முதன்முறையாக 1957 உருவாக்கப்பட்டது. 2009 தொகுதி வரைமுறைக்கு முன்பாக மன்னார்குடி சட்டமன்ற தொகுதி நாகை மக்களவை தொகுதியில் அங்கம் வகித்தது. பின்னர் அது தஞ்சை தொகுதிக்கு மாற்றப்பட்டது. 1957 நடைபெற்ற முதல் பொது தேர்தலில் இது இரட்டை உறுப்பினர்களை கொண்ட தொகுதியாக இருந்தது. அதன்படி காங்கிரஸ் கட்சியின் ஐயா கண்ணு மற்றும் KR சம்பந்தம் ஆகியோர் முதல் எம்பிக்களாக இருந்தனர். சுதந்திரத்திற்கு பின்னர் நடைபெற்ற முதல் தேர்தல்களில் குறிப்பிட்ட சில தொகுதிகளில் மட்டும் பொது உறுப்பினர் ஒருவர், பட்டியல் சாதியை சேர்ந்த ஒருவர் என இரட்டை உறுப்பினர் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். பின்னர் 1961 இரட்டை உறுப்பினர் ஒழிப்பு சட்டம் கொண்டு வரப்பட்டு தனி தொகுதிகள் இன்றைக்கு இருப்பது போல மாற்றம் கண்டது. நாகை தொகுதி கம்யூனிஸ்டுகளின் கோட்டை என்றுதான் சொல்ல வேண்டும். இங்கு மொத்தம் 17 முறை பொது தேர்தல்கள் நடைபெற்றுள்ளது. இதில் அதிகபட்சமாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 7 முறையும், காங்கிரஸ் 4 முறையும், திமுக 4 முறையும், அதிமுக 2 முறையும் வெற்றியை பெற்றுள்ளது. திமுகவின் AKS விஜயன் இந்த தொகுதியின் ஹாட்ரிக் வெற்றி பெற்றிருக்காரு. செல்வராசு CPI, காத்தமுத்து, SG முருகையன், K முருகையன் போன்றோர் இந்த தொகுதியின் பிரபல எம்பிக்களாக இருந்தாங்க. 2019 பொது தேர்தலில் திமுக கூட்டணி சார்பில் போட்டியிட்ட CBI கட்சியின் செல்வராசு 52.40% வாக்குகளுடன் மொத்தம் 5,22,892 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார். இவரை எதிர்த்த அதிமுகவின் சரவணன் 3,11,539 வாக்குகளை பெற்றார். அமமுகவுக்கு 70,307 வாக்குகளும், நாம் தமிழர் கட்சிக்கு 51,448 வாக்குகளும், மக்கள் நீதி மையத்திற்கு 14,453 வாக்குகளும் கிடைத்தன. நாகப்பட்டினம் தொகுதியை பற்றி துறைமுக நகரமான நாகையில் நாகூர் தர்கா, வேளாங்கண்ணி தேவாலயம், சிக்கல் சிங்காரவேலர் ஆலயம் என மத நல்லிணக்க பூமியாக திகழ்கிறது. சோழ பேரரசுகளின் வரலாறுகள் தொடர்பான இடங்கள் இங்கு அதிகம் இருக்கிறது. இந்த மாவட்டம் முழுவதுமே கடல் எல்லைகளால சூழப்பட்டிருப்பதால் இங்கு விவசாயமும் மீன் பிடித்தலும் தான் பிரதான தொழில்கள். காவிரி ஆறு பாயும் கடைமடை பகுதியான இங்கு விவசாய தொழிலாளர்கள், கூலி தொழிலாளர்கள் என அடித்தட்டு மக்கள் நிறைந்த பகுதியாக நாகை பகுதி உள்ளது. முன்பு முக்கிய துறைமுகமாக திகழ்ந்த நாகை துறைமுகம் பின்னர் தூத்துக்குடி மற்றும் சென்னை துறைமுகத்தின் காரணமாக சரிவை சந்தித்தது. நாகையில் 27 மீனவர் கிராமங்கள் முற்றிலும் மீன்பிடி தொழிலையே நம்பி வாழ்ந்து வருகின்றனர். அடிக்கடி மீனவர்கள் கைது செய்யப்படுவது, மீன்பிடி படகுகள் பறிமுதல் செய்யப்படுவதால் பாதிப்படைகிறாங்க. இதற்கு நிரந்தர தீர்வை இங்க இருக்கிற மீனவர்கள் எதிர்நோக்கி காத்திருக்காங்க. பூம்புகார், தரங்கம்பாடி, கோடியக்கரை, வேதாரண்யம், 11ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட சூடாமணி பௌத்த விகாரம் என நாகையின் அடையாளங்களாக பல சொல்லலாம். 30% அதிகமான ஆதி திராவிடர்களை கொண்டது இந்த தொகுதி. கணிசமான அளவில் முக்குளத்தோர், இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்களும் இருக்காங்க. மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கை 13.45 லட்சம். இதில் ஆண்கள் மட்டுமே 6.57 லட்சம் பேர், பெண்கள் 6.87 லட்சம் பேர். 2024 நாடாளுமன்ற தேர்தலில் நாகப்பட்டினம் தொகுதியில் களமிறங்கும் வேட்பாளர்களாக திமுக கூட்டணியில் அதனுடைய கூட்டணி கட்சியான CBI சார்பாக செல்வராசும், அதிமுக கூட்டணியில் அதிமுக சார்பாக சுர்ஜித் சங்கரும், பாஜக சார்பாக SGM ரமேஷ் கோவிந்தும், நாம் தமிழர் கட்சி சார்பாக கார்த்திகாவும் களத்துல இருக்காங்க. இந்த நாகப்பட்டினம் தொகுதியின் திமுக கூட்டணி சார்பாக CPI கட்சியின் மாவட்ட செயலாளர் செல்வராசு களத்துல இருக்காரு. மன்னார்குடி அருகிலுள்ள சவளக்காரன் பகுதியை சேர்ந்தவர் இவர்.
கம்யூனிஸ்ட் வாக்கு வங்கியும் திமுகவோட கூட்டணி வாக்குகளும் இவருக்கு மிகப்பெரிய பலம். அதிமுக சார்பில் சுர்ஜித் சங்கர் களமிறங்கியிருக்காரு. இவர் வேதாரண்யத்தை அடுத்துள்ள தலைஞாயிறு பகுதியை சேர்ந்தவர். காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகி 2 மாதங்களுக்கு முன்புதான் அதிமுகவில் இணைந்தார். பாஜகவின் வேட்பாளராக இருக்கும் SGM ரமேஷுக்கு திருவாரூர் மாவட்டம் சித்தமல்லி பகுதியை சேர்ந்தவர். இவர் இதே தொகுதியின் முன்னாள் எம்பியான CBI கட்சியின் SG முருகையாவின் மகனாவார். மேலும் இவரின் மைத்துனர் தான் தற்போதைய நாகை தொகுதியின் சிட்டிங் MP. மேலும் இவரின் மாமனார் இதே தொகுதியில் ஹாட்ரிக் வெற்றி பெற்ற திமுகவின் AKS விஜயன் என்பது கவனிக்கத்தக்கது. அதிமுகவில் இருந்து 2 ஆண்டுகளுக்கு முன்பு விலகி பாஜகவில் இணைந்து அக்கட்சியின் விவசாய அணி மாநில தலைவராக இருந்து வராரு ரமேஷ். இவருக்கு இவருடைய பின்புலம் ஒரு மிகப்பெரிய பலமாக பார்க்கப்படுது. நாம் தமிழர் கட்சி சார்பில் கோவையை சார்ந்த மு. கார்த்திகா களத்துல இருக்காங்க. பொறுத்திருந்து பார்ப்போம் நாகை மக்கள் எந்த மாதிரியான ஒரு ரிசல்ட்டை தரப்போறாங்க என்று.